வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். மேஷ ராசிக்கு சூரியனாகப்பட்டவர் ஏப்ரல் 14ஆம் தேதி பயிற்சியாகி வருகிறார். இந்த சித்திரை மாதத்துல தான், தமிழ் மாதமான அந்த சித்திரை மாதத்துல தான் சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துல தான் வெப்பமும் அதிகமாக இருக்கும். அக்னி நட்சத்திரம் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது மேஷ ராசின்றது காலபுருஷனுக்கு முதல் ராசி. தமிழ் வருடத்துல முதல் மாதமான இந்த சித்திரை மாதத்துல தான் இந்த சூரியன் உச்சம் பெறதுனால, அதாவது கிரகங்களுக்கு எல்லாமே தலைமை கிரகம் சூரியன். அந்த கிரகம் இந்த இடத்துல வரும்போது, செவ்வாயினுடைய இடத்துல வரும்போது அந்த உச்சம் பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அபரிமிதமான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 2ஆம் இடமான அந்த தனஸ்தானத்துல சூரியன் இருக்கிறாரு அப்படின்னாலே ரெகுலர் இன்கம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். எந்த இடத்துல எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இவர்களுக்கு வருமானம் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இவர்கள் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தொழில் முறையாக ஏதோ ஒரு தொழிலில் தோல்வி அடைந்தாலும் கூட வேறு ஒரு தொழிலை சூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்தும் வருமானம் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியாக அந்த தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் நிரந்தர ஒரு வருமானத்தை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு இந்த காலகட்டம். இந்த மீனராசி என்பவர்களுக்கு சூரியன் 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அப்படி இருக்கும்போது சொல்லவே வேண்டாம், வருமானத்தினுடைய அளவு உச்சகட்டமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு வேலை இழப்புகள் எல்லாம் குறைஞ்சிடும். ஏன்னா மீனராசி என்பவர்கள் அந்த 7.5 சனியினுடைய தாக்கத்துல இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வேலை இழப்புகள் அபரிமிதமாக இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மீனராசி என்பவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 70% 60% நபர்கள் பார்த்தீங்கன்னா வேலை இழப்புகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் சரி, என்னைக்கு வேலை போகும் அப்படின்ற ஒரு பயத்திலேயே வேலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதையெல்லாம் பற்றி கவலைப்படக்கூடிய நபர்களும் நம்ம மீனராசி என்பவர்கள் கிடையாது. நான் எப்போதுமே சொல்ற மாதிரி என்னுடைய பழைய பதிவுகளில் மீனராசி என்பவர்களுக்கு ஜென்ம சனி அப்படின்ற ஒரு போர்வை நம்மளால தான் கொடுக்க முடியுமே ஒழிய அந்த மீனராசி என்பவர்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. எனக்கு எப்போதுமே ஜென்ம சனி தான், எனக்கு எப்போதுமே குரு பகவான் நல்லா தான் இருக்கிறாரு, எனக்கு ராகு கேது எதுவுமே செய்யாது அப்படின்ற மாதிரியான அந்த கிரகங்களினுடைய தாக்கங்களை புரியாமல் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மீனராசி என்பவர்கள் தான். அதனால அந்த ஜென்ம சனி அப்படின்றது இவர்களுக்கு கடந்த ஒரு 6 மாத காலமாக நிறைய ஒரு ஏமாற்றங்களை அவர்களினுடைய வாழ்க்கையில் கொடுத்துட்டு இருக்குது. அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய வாழ்க்கை போராட்டங்கள், இதுதான் அதுதான் இல்லாமல் நிறைய நம்பிக்கை துரோகங்கள் கூட, அதாவது பார்ட்னர்ஷிப் தொழில் செய்தவர்களுக்கு கூட இந்த இடத்துல நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து கொண்டு இருக்கின்றார்கள். இதிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்திலிருந்து அதற்குண்டான நிவர்த்திகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனால நிறைய ஒரு உயர் பதவிகளை அடைவதற்குண்டான ஒரு தருணம். அந்த உயர் பதவிகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது இங்கே முக்கியமாக நம்ம சொல்லணும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உயர் பதவிகள் தானாக தேடி வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா நிறைய மீனராசி என்பவர்களுக்கு அந்த பதவிகள் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்றுமே போயிடுச்சு. ஏன்னா யாரெல்லாமோ வராங்க, ஈஸியாக அந்த உயர் பதவிகளை அடைஞ்சிட்டு போயிடுறாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலமாக இங்கே வேலை செய்கிறேன், எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இந்த அலுவலகத்தில் இல்லை, இந்த அரசாங்கத்தில் இல்லை. அரசாங்க உத்தியோகம்தான் பேர், ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இழிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு வருமான உயர்வுகள், நல்ல உயர் பதவிகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்போ இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு உண்டான டர்ன் ஏதாவது இருக்கு, உயர் பதவிக்கு உண்டான ஒரு டர்ன் ஏதாவது இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை ஒரு ப்ரப்போஸ் பண்ணலாம். மீனராசி என்பவர்கள் ப்ரப்போஸ் பண்ணும்போது அதில் நிறைய ஒரு சேஞ்சஸ்
அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வாயை திறந்து கேட்டாதான் இந்த நேரத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு முழுமையான ஒரு மாற்றங்கள் நடக்கும். அதனால நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உயர் பதவிகளுக்காக நீங்க அங்க ஒரு ப்ரப்போஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய மீனராசி என்பர்களுக்கு கொஞ்சம் கடன் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகளும் வரும். அதாவது பேங்க்ல இது வரைக்கும் லோனே கொடுக்காத நபர்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படியாவது ஒரு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனு, ஹோம் லோனு, அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட லோன், இதெல்லாமே கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்க போது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஓவர் டிராஃப்ட் அப்படின்ற மாதிரியான சில சலுகைகள்லாம் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்குது. ஏன்னா இதனால் வரைக்கும் கரண்ட் அக்கௌண்ட்லேயே வேலை செய்து கொண்டு இருந்த இந்த தொழிலாளர்கள், தொழில் அதிபர்களுக்கு, இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த வருடத்திலிருந்து இந்த மாதிரியான ஓவர் டிராஃப்ட் அப்படின்ற போது அந்த பேங்க்ல உங்களுக்காக ஒரு கடன் தொகைகளை எப்போதுமே அலாட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான சில அங்கீகாரம்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த இடத்துல திருமண வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த வரன் தேடக்கூடிய முயற்சிகள்லாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்காது. 2ஆம் இடமான அந்த குடும்பஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருந்தாலும் அவர் 6ஆம் இடத்திற்கு உரியவர். அதனால அந்த வரன் தேடக்கூடிய முயற்சிகளில் பெரிய அளவுக்கு சாதகமான பலன்கள் இருக்காது. இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த களத்திராதிபதி உங்களுடைய ராசியின் மீது நீச்சமாக பயணிக்கும் போது 30ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் வரன் பார்க்கக்கூடிய முயற்சிகளில் தோல்விகளும், அதுக்கு அப்புறம் 15 நாளில் அதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்னால நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு தருணங்களும் சுபகாரியங்களும் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. அதே மாதிரி வீட்டில் ஒரு கன்னி பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு உண்டான சில விஷயங்களை நீங்கள் செய்கிறது நல்லது. ஏன்னா அவங்கள ரொம்ப ஹாப்பியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் மேலும் மேலும் செல்வ செழிப்பு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.